अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, வாரம் சில நேரம் நிகழ்ச்சியிலே இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடியது, ஒரு மனிதன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு தன்மை தான் நம்பிக்கை என்பது. நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மனிதனை எல்லோரும் விரும்புவார்கள். அதே போன்று நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்களை யாரும் விரும்புவதும் இல்லை. ஆயத்துல் முனாஃபிகி சலாஸ், ஒரு நயவஞ்சகனுடைய தன்மைகள் 3 என்பதாக கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதா ஹத்தஸ கதிப, பேசினால் அவன் பொய்யை பேசுவான். வ இதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்களித்தால் மாறு செய்து விடுவான். வ இதா உத்மின ஹான, அவனை நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்து விடுவான் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்வது என்பது அந்த மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஒரு தடவை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு பேச்சு துணைக்காக ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அந்த நண்பரிடம் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் கதைத்தார்கள், பல ரகசியங்களையும் சொன்னார்கள். அதில் ஒரு ரகசியமாக தன்னிடம் 10,000 பொற்காசுகள் இருப்பதாக அந்த நண்பரிடம் தன்னுடைய ரகசியங்களுடன் சேர்த்து அதையும் கூறினார்கள். இப்படியாக நேரம் கழிகிறது. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்களும் அந்த கப்பலில் பிரயாணம் செய்தவர்களும் இரவு நேரத்திலே உறங்குகிறார்கள். இரவு உறங்கி எழுந்ததற்கு பின்னால் காலையிலே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடன் தோழமை கொண்ட அந்த நண்பர் ஒரு திட்டம் தீட்டுகிறார். இமாமிடத்தில் இருக்கக்கூடிய பொற்காசுகளுடைய விடயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் என்னுடைய பொற்காசு தொலைந்து விட்டது, அதை யாரோ திருடி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்களிடம் அதை பரிசோதித்து பார்ப்பார்கள். யாரிடம் அது இருக்கிறதோ அவர்தான் திருடன் என நினைத்து அவரிடம் இருக்கக்கூடிய பொற்காசை எடுத்து என்னிடம் தந்து விடுவார்கள். அதாவது இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்களிடம் இருக்கக்கூடிய பொற்காசை என்னிடம் தந்து விடுவார்கள் என்று நினைத்து திட்டம் தீட்டி காலையிலே அவர் அழுந்து புலம்புகிறார். என்னிடம் இருந்த பொற்காசுகளை யாரோ திருடிவிட்டார்கள், என்னிடத்திலே 10,000 பொற்காசுகள் இருந்தது என்று அவர் எல்லோரிடமும் அழுந்து புலம்புகிறார். உடனே அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சிலர், யாரிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்த்து உங்களுக்கு தந்து விடுகிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக பரிசோதிக்கிறார்கள். அந்த நேரத்திலே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்களிடமும் பரிசோதனை நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் இமாம் இடத்துல அந்த பொற்காசுகள் இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இந்த திட்டம் தீட்டி அந்த நண்பருக்கு. சிறிது நேரம் கழித்து அந்த பொற்காசு யாரிடத்திலேயுமே பெற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்பொழுது மனிதர்கள் சொல்கிறார்கள், எங்கு அந்த பொற்காசு சென்றதோ தெரியவில்லை, அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் என ஆறுதல் சொல்லி அந்த மனிதரிடத்திலே அந்த விடயத்தை கூறிவிடுகிறார்கள். இந்த மனிதனுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், இமாமிடத்தில் இருந்த அந்த 10,000 பொற்காசுகள் எங்கே போச்சு, அந்த பொற்காசுகளுடைய நிலைமை என்ன யோசிக்கிறாரு. யாரிடத்துல கேட்குறது? இமாமிடத்திலேயே கேட்குறாரு. இமாம் அவர்களே, நீங்கள் இப்படி பொற்காசுகள் இருக்கிறதாக எனக்கிட்ட சொன்னீங்க, ஆனால் இதை வச்சு நான் ஒரு திட்டம் தீட்டி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனால் உங்களிடத்தில் இருந்த பொற்காசுகளை இப்போ எங்கே, அதை காணலையே என்று கவலையோடு கேட்குறாரு. அவர் தீட்டிய திட்டம் செல்லுபடியாகலை. உடனே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், இந்த பொற்காசு நான் என்னுடைய கையில் வைத்திருந்தால் நான் அதை திருடினேன் என சிலர் நினைப்பார்கள். இன்னும் சிலரிடத்தில் நான் வாதாடலாம், இது என்னுடைய பொற்காசு, நான் நம்பிக்கையாக இவர்கிட்ட சொன்னேன், காலையில் இவருடைய பொற்காசு என்பதாக இவர் இப்பொழுது நாடகம் ஆடுகிறார்னு சொல்லலாம். சொன்னாலும் சில மனிதர்களிடத்திலே என்னுடைய அந்த நாணயம் நம்பிக்கை குறைந்துவிடும். அதனால் அந்த நாணயம் நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும், பொற்காசுகளை சம்பாதித்து கொள்ளலாம் என்ற ஒரு காரணத்தினால்தான் நான் அந்த இந்த பொற்காசுகளை தூக்கி கடலில் எறிந்து விட்டேன் என்பதாக இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த நண்பருக்கு சொன்னார். மேலான பெரியவர்களே, நம்பிக்கை நாணயம் என்பது எங்களுடைய நடத்தையின் மூலமாக மற்றவர்கள் எம்மீது வைக்கக்கூடிய விடயம். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வியாபாரம் செய்த காலத்திலும் அவருக்கு எதிராக இருந்தக்கூடியவர்கள் கூட அவரை என்ன பட்டம் சொல்லி அழைத்தார்கள்? அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர்.
அவர்களுடைய பொருட்களை ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலும் நம்பிக்கையாக கொடுத்துவிட்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கை நாணயம் இருந்தது. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள் என மார்த்தட்டி கொள்ளக்கூடிய நாம், பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய நாம், நபியுடைய அந்த அகலாக்கையும் எடுத்து நம்பிக்கை நாணயம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும். அன்பானவர்களே, அதே போன்று எங்களுடைய செயலின் மூலமாக நாங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடும் என்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கிவிடக் கூடாது. இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உண்மையிலேயே அவர் நல்லவர், இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பொற்காசை கையில் எடுத்து அவரால் வாதாடி இருக்க முடியும். ஆனால் அவங்க வாதாடல. 10 பேர் நம்பாவிட்டாலும் தன்னுடைய நாணயம் நேர்மை குறைந்துவிடும். அதைவிட மிக முக்கியமாக இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீசுகளை அறிவிக்கக்கூடியவர்கள். இதனால் ஹதீசுகளின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்ற மிகப்பெரும் ஒரு எண்ணத்தில் தான் அந்த காரியத்தை செய்தார்கள் என வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்படும் என்று நினைத்தாலும் அந்த காரியங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்திருப்பது மிக முக்கியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். மற்றவர்களிடத்திலே நம்பிக்கை நாணயத்தை முன்வைத்து எங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அந்த மக்களிடத்திலே மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நபிக்கு சொன்ன வசனம் என்ன தெரியுமா? உங்களிடத்திலே அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி விசாரிக்கும் போது அதற்கு நீங்கள் ஆதாரமாக உண்மை என நிரூபிக்க எதை காட்ட வேண்டும் தெரியுமா? நீங்கள் வாழ்ந்த நம்பிக்கையான அந்த வாழ்க்கையை தான். ஃபக்கது லபிஸ்தும் ஃபீக்கும் உமரம் மின் கபிலிஹி என்று குர்ஆன் சொல்லுது. உங்களுக்கு முன்னால் தானே என்னுடைய வாழ்நாள் கழிந்தது, உங்களின் முன்னால் தானே நான் வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் நான் சொல்லுவது உண்மை என நீங்கள் நம்புவீர்கள். நான் எப்பொழுதாவது பொய் சொல்லியிருக்கிறேனா, யாரையாவது ஏமாற்றிருக்கிறேனா என்று நபி அவர்கள் குர்ஆனை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் நபியுடைய நம்பிக்கை நாணயத்தை முன்வைத்துத்தான் மார்க்கத்தை மக்களிடத்தில் போதித்தார்கள். எனவே அன்பானவர்களை, நாமும் பேசக்கூடிய வார்த்தையிலும் செய்யக்கூடிய செயலிலும் நம்பிக்கையானவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மிக்க நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू. अली मौला दे जेदे मौला ने हुजूर, अली पीर पीरां दा दिलां दा सुरूर। अली मौला अली मौला अली मौला अली अली बलियां दे सिरां दा नाम अली अली, मोमना दी बस मेरा अली अली बलियां दे सिरां दा